2025ஆம் ஆண்டு தங்கத்தின் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான ஆண்டாக அமைந்தது. இந்த ஆண்டில் தங்கத்தின் விலை முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிரடியாக உயர்ந்து பல புதிய உச்சங்களை தொட்டது. ஆண்டில் தங்கம் முதலீட்டாளர்களுக்கு சுமார் 74% முதல் 78% வரை வருமானத்தை வழங்கியுள்ளது. இது கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத மிகப்பெரிய வளர்ச்சி. 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் ஒரு சவரன் தங்கத்தின் விலை சுமார் 56,000 ரூபாய் முதல் 58,000 ரூபாய் வரை இருந்தது. ஜூலை மாதத்தில் இது 93,000 ரூபாயை எட்டியது. இதுவே அக்டோபரில் 97,000 ரூபாயாக அதிகரித்தது. டிசம்பர் மாதத்தில் ஒரு சவரன் 1 லட்சத்தை தாண்டி புதிய உச்சத்தை எட்டியது. தங்கத்தின் விலை மேலும் அதிகரிக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் அமெரிக்க சந்தைகள் எல்லாமே திறக்க உள்ளன. அப்பொழுது பார்த்தீங்கன்னா திடீர்னு விலை உயரத் தொடங்கும். ஏன்னா இது இன்னும் நம்ம அமெரிக்க சந்தை தொடவே இல்லை. இது முழுக்க முழுக்க லண்டனு, அதே மாதிரி சைனா போன்ற நாடுகளில் இருக்கிற சந்தைகள் தான் விலை இயங்கி கொண்டிருக்கிறது. அமெரிக்க சந்தையில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்னும் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனால இந்த விலை குறைப்புங்கிறதால நீங்க கணக்கில் எடுத்துக்கூடாது. இது ஒரு பிரேக். உக்ரைன் ரஷ்யா போர் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் அமைதியற்ற சூழலால் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடாக தங்கத்தை தேர்ந்தெடுத்தனர். இதனால் தங்கத்தின் விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்தது. உலக நாடுகள் மீது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்த புதிய வர்த்தக கட்டுப்பாடுகள் பணவீக்க அச்சத்தை உருவாக்கியதால் உலகளவில் தங்கத்தின் தேவை அதிகரித்தது. இந்தியா, பிரேசில் உட்பட உலகின் பல நாடுகளின் மத்திய வங்கிகள் தங்கள் கையிருப்பை அதிகரிக்க டன் கணக்கில் தங்கத்தை வாங்கி குவித்ததாலும் தங்கத்தின் விலை உயர்ந்தது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிந்ததால் இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படும் தங்கத்தின் விலை உயர்ந்தது. அமெரிக்க பெடரல் வங்கி வட்டி விகிதங்களை குறைத்தது தங்கம் மீதான முதலீட்டை அதிகமாக்கியது. விலை உயர்வு காரணமாக தங்க நகைகளுக்கான தேவை குறைந்தாலும் டிஜிட்டல் கோல்டு மற்றும் கோல்டு ETF போன்றவற்றில் மக்கள் அதிக முதலீடு செய்ததாலும் விலை ஜிவ்வென்று உயர்ந்தது. தங்கத்தை போலவே வெள்ளியின் விலையும் பலமுறை உச்சத்தை தொட்டது. ஆண்டு தொடக்கத்தில் 1 கிலோ வெள்ளி சுமார் 84,500 ரூபாய் என்ற அளவில் இருந்தது. இது மார்ச் மாதத்தில் 1,03,900 ரூபாயாக உயர்ந்தது. ஏப்ரலில் 1,02,000 ரூபாயாக குறைந்தது. செப்டம்பர் மாதத்தில் 1,51,000 என்ற புதிய உச்சத்தை அடைந்தது. அக்டோபர் மாதத்தில் கடுமையான ஏற்ற இறக்கங்களை சந்தித்த வெள்ளி விலை 1,87,000 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியது. நவம்பர் மாதத்தில் வெள்ளியின் விலை சற்று குறைந்தது. ஆனால் டிசம்பரில் மீண்டும் எகிரி 2,54,000 என்ற வரலாற்று உயர்வை கண்டது. 2025ஆம் ஆண்டில் உலகம் முழுவதும் சூரிய ஒளி மின்சக்தி மற்றும் மின்சார வாகனங்கள் தயாரிப்பு உச்சத்தை எட்டியது. வெள்ளி மின்சாரத்தை மிகச் சிறப்பாக கடத்தும் என்பதால் இந்த தொழில்துறையில் வெள்ளியின் தேவை பன்மடங்கு உயர்ந்தது. இந்த தேவை அதிகரிப்பு வெள்ளியின் விலையை உச்சத்திற்கு இட்டுச் சென்றது. தங்கம் வாங்க முடியாத நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் சிறு முதலீட்டாளர்கள் தங்கத்திற்கு மாற்றாக வெள்ளியில் அதிக முதலீடு செய்ய தொடங்கினர். வெள்ளி விலை விண்ணை முட்டை இதுவும் ஒரு காரணம். சர்வதேச விநியோக தட்டுப்பாடு, மெக்சிகோ மற்றும் பெரு போன்ற நாடுகளில் வெள்ளி சுரங்க உற்பத்தி குறைந்ததால் உலக சந்தையில் வெள்ளியின் இருப்பு குறைந்து விலை அதிகரித்தது. இன்று முதல் எந்தெந்த ரயில்களின் புறப்படும் நேரம் மாற்றப்பட்டுள்ளது என்பதை வரைகலை உதவியுடன் விளக்குகிறார் நெறியாளர் தேவப்பிரியன். தென்னக ரயில்வே தன்னுடைய பல முக்கியமான ரயில் சேவைகளுடைய நேரத்தை மாற்றி அமைச்சிருக்காங்க. எந்தெந்த ரயில் சேவைகளுடைய நேரம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு, எப்போருந்து அமலுக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா புத்தாண்டிலிருந்து இந்த புதிய நேரம் அமலுக்கு வருதா தென்னக ரயில்வே அறிவிச்சிருக்காங்க. முதலாவதாக குருவாயூர், சென்னை எழும்பூர்லேருந்து குருவாயூர் வரை செல்லக்கூடிய இந்த எக்ஸ்பிரஸ் ரயில் பழைய நேரம் அடிப்படையில் 10:20க்கு புறப்பட்டது. இனிமேல் 10:40, அதாவது 20 நிமிடங்கள் டிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்ததாக வைகை, தென் மாவட்ட மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய எக்ஸ்பிரஸ்னா அது வைகை தான். சரியாக 1:45க்கு புறப்படும். இனிமேல் அது 1:15க்கெல்லாம் புறப்பட்டுடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வைகைக்கு விட்டா வந்தே பாரத் தான் பிடிக்க முடியும். சென்னை எழும்பூர்லேருந்து நெல்லை வரைக்கும் செல்லக்கூடிய இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இதுக்கு முன்னதாக 2:45க்கு புறப்பட்டது. சரியா, இனிமேல் அது 3:05க்கு தான் புறப்படும். அடுத்ததாக முத்துநகர் எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் பழைய நேரம் சென்னை எழும்பூர்லேருந்து தூத்துக்குடி வரைக்கும் இயக்கப்படக்கூடிய இந்த எக்ஸ்பிரஸ் 7:30க்கு புறப்பட்டது. இனிமேல் 7:15க்கெல்லாம் புறப்பட்டுரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதிகையை பொறுத்த வரைக்கும் சென்னை எழும்பூர்லேருந்து செங்கோட்டைக்கு 8:10க்கு புறப்படக்கூடிய ரயில் இது. இனிமேல் 7:35க்கெல்லாம் புறப்பட்டுடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நெல்லையை பொறுத்த வரைக்கும் சென்னை எழும்பூர்லேருந்து நெல்லை வரைக்கும் இயக்கப்படக்கூடிய இந்த ரயில் 8:40 இரவு நேரத்தில் புறப்படுறதா இருந்தது. இனிமேல் 8:50 புறப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 10 நிமிட இடைவெளி அப்படின்றது கூட இந்த மார்னிங் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அல்லது ஜென்ரல் ஷிஃப்ட் முடிச்சுட்டு இந்த ட்ரெயினை கேட்ச் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படின்னால இந்த புதிய டைம் டேபிள் அப்படின்றது பலருக்கு உதவிகரமாக இருக்கும். சோழன் எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் சென்னை எழும்பூர்லேருந்து திருச்சி வரைக்கும் பழைய நேரம் 7:45, 15 நிமிடங்கள் தாமதமாக இனிமேல் 8 மணிக்கு புறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை எழும்பூர்லேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் 7:15 புறப்பட்டிருந்தது. இனிமேல் 8:35, ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு மேலாக தாமதமாக இயக்கப்படுது அப்படின்னு கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்ததாக பார்க்கும்போது சென்னை எழும்பூர்லேருந்து ராமேஸ்வரம் 5:45 புறப்படுற நேரம் பழைய நேரம், புதிய நேரம் 5:55. இன்டர்சிட்டி எப்போவுமே டிக்கெட்டே கிடைக்காத ஒரு ட்ரெயின் அப்படின்னு பலரால் விமர்சிக்கப்படக்கூடிய ட்ரெயின் இது. சென்னை சென்ட்ரலிருந்து கோவைக்கு இயக்கப்படக்கூடிய இந்த ட்ரெயின் பழைய நேரம் 2:35, இனிமேல் 2:30 புறப்படும். 5 நிமிடம் முன்கூட்டியே போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்க்கும்போது இனிமேல் இது மறுமார்க்கமாக நம்ம பார்க்கலாம். திருநெல்வேலியிலிருந்து சென்னை எழும்பூர் வரைக்கும் வரக்கூடிய இந்த ட்ரெயின் பழைய நேரம் 8:40, திருநெல்வேலிக்கு 8:40 கிளம்புறதா இருந்த நைட்டு இனிமேல் 8:50 புறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோழன் எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் 11 மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்படும் சென்னையை நோக்கி, இனிமேல் அது 12:10 கிளம்பும்னு சொல்லியிருக்காங்க. பொதிகையை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையிலிருந்து சென்னை எழும்பூர் வரைக்கும் 6:45 மணிக்கு மாலையில் புறப்படக்கூடிய ட்ரெயின் இனிமேல் 6:50 புறப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்க்கும்போது முத்துநகர் தூத்துக்குடியிலிருந்து சென்னை எழும்பூர் வரைக்கும் வரக்கூடிய இந்த ட்ரெயின் 8:05 புறப்படுறதா இருந்தது. இனிமேல் புதிய நேரத்தின் அடிப்படையில் 9:05 புறப்படும். ஏறக்குறைய 1 மணி நேரம் டிஃபரன்ஸ் இருக்கு. ராமேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் 5:50 புறப்பட்ட ட்ரெயின் இனிமேல் 6 மணிக்கு 10 நிமிடம் தள்ளி புறப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேர மாற்றம் ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அண்மையில் ட்ரெயின்களுடைய வேகத்தை பல இடங்கள் அதிகரிச்சிருக்காங்க. ஸோ அதை அக்காமடேட் பண்ணுற வகையிலும் சரியான நேரத்திற்கு ட்ரெயின்கள் இயக்கப்பட வேண்டும். வந்தே பாரத் மாதிரியான ட்ரெயின் வரதுனால பல இடங்களில் சிக்னலில் ட்ரெயின் நிறுத்தப்படுறதா ஒரு புகார் இருக்குது. அதை தவிர்ப்பதற்காக இந்த நேரம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. ஆங்கில புத்தாண்டையொட்டி பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் பக்தர்கள் பெருமளவில் குவிந்து வழிபாடு நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் முத்துராமலிங்கத்திடம் கேட்கலாம். முத்துராமலிங்கம், விவரங்கள். சிவரஞ்சனி, சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பிள்ளையார்பட்டியில் உலக பிரசித்தி பெற்ற கற்பகவிநாயகர் கோயிலில் இன்று 2026 ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு காலை 4:15 மணி அளவில் நடை திறக்கப்பட்டது. மூலவர் கற்பகவிநாயகர் தங்க கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி தரும் நிலையில் முதல் கடவுளாக போற்றப்படுகின்ற விநாயகர் பெருமானை தரிசிக்க தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடு மற்றும் வெளிமாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் 2 மணி நேரம் காத்திருந்து தங்க கவச அலங்காரத்தில் காட்சி தரும் மூலவர் கற்பகவிநாயகரை மனமுருகி தரிசித்து வருகின்றனர். மேலும் கேரள மாநிலம் ஐயப்பன் கோயிலில் இருந்து விரதம் இருந்து சென்று வரும் பக்தர்களும் வழியில் பிள்ளையார்பட்டியில் கற்பகவிநாயகரை தரிசிக்க கோயில் வளாகத்தில் குவிந்திருப்பதால் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு அதிக அளவிலே அதிகாலையிலே ஏராளமான பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை வந்துள்ளனர். பக்தர்களின் வசதிக்காக கோயில் நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. காவல்துறை சார்பில் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். 30க்கும் மேற்பட்ட இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மேலும் புத்தாண்டை முன்னிட்டு பிள்ளையார்பட்டியில் பாதுகாப்பு போலீசார் ஈடுபட்ட நிலையில் போக்குவரத்து துறை சார், அதாவது அரசு போக்குவரத்து துறை சார்பிலும் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டு வருகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துராமலிங்கம்.